வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம தாயுமானவர் பற்றி பார்க்கலாம். தாயுமானவரை பற்றி பேசுவதென்றால் அதுக்கு ஒரு மணி நேரம் வீடியோ பத்தாது. வழக்கம் போல தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையையும் பங்களிப்பையும் பேசலாம். தாயுமானவர் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய பாடல்கள் நம்ம இன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும்ன்ற சொற்றொடரை அவர் தான் உருவாக்குறார். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. இது ஆனந்த விகடனுடைய மோட்டோவாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ என்னன்னு தெரில. அப்போது அந்த அளவுக்கு ஒரு நவீன பத்திரிகையினுடைய ஒரு குறிக்கோளாக கூட வைக்கிற அளவுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த சொல்லாடல்கள் சொற்றொடர்கள் இருக்குது நமக்கு. இது மட்டுமல்ல, வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு பலம் இருக்கோ அவன் சொல்கிறது தான் கேட்பாங்கன்னு. இந்த சொற்றொடரை உருவாக்கியதும் அவர் தான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, இதை உருவாக்கினது அவர் தான். இதை எதற்காக சொல்லிக்கிறோம் என்று பார்த்தால், இன்றைக்கும் அவருடைய படைப்புகள் உயிர்ப்புடன் நம்முடைய வாழ்க்கையில் உறவாடி கொண்டிருக்கின்றன என்றதுதான் விஷயம். மகா வாக்கியங்கள் என்றால் ஏதோ அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கின்ற அவசியம் இல்லை. எளிய தமிழில் கூட இருக்கலாம். அது அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, முடிஞ்சு போச்சு. இப்படி தமிழுக்கும் தெய்வீகத்திற்கும் இருக்கிற உறவு இம்மாதிரியான மகான்கள் வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. நமது நண்பர் ஒருவர், பெரிய தம்பி என்று ஒருவர், அவர் ஆன்மீகம் குறித்து நிறைய பேசக்கூடியவர். அவர் சில புத்தகங்களை கிட்ட கொடுத்துருக்கிறார். அதை கூடிய சீக்கிரம் நம்ம காணொலியாக சொல்லுவோம். அவர் சொல்கிறார், தமிழ் தான் இறைவன், இறைவன் தான் தமிழ் என்பதை விளக்குகின்ற நூல்கள்னு சொன்னார். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது தமிழ் வழியாகத்தான் இந்த தெய்வீகமானது வெளிப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நறுக்கென்று வார்த்தைகளால் சுருக்கென்று தைப்பது போல ஒரு விரிந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய மொழியாக தமிழ் இருப்பது இந்த இடத்துல நான் கவனிக்கிறேன். அந்த தமிழ் அவருடைய தாயுமானவரிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அவர் ஊடாக அது தெரிக்குது வெளில. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தாயுமானவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய தமிழறிஞர்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. நம்ம சேனல் நேயர்களுக்காக நம்ம வழக்கம் போல் நம்முடைய பாணியில் இந்த விஷயத்தை சொல்ல போகிறோம். அவர் வேதாரண்யம், திருமறைக்காடுன்னு தமிழில் சொல்கிறாங்க. திருமறைக்காடு, வேதாரண்யத்தில் பிறந்தவர் அவர். அவருடைய தந்தையின் பெயர் கேடிலிய பிள்ளை. கேடிலியன் என்பது சிவனை குறிக்கின்ற பெயரில் சொல்கிறாங்க. அவங்க தவம் இருந்து பெற்ற குழந்தை தான் இவர். அது தவம் ஏன் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாலே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய அவர் அவங்க அண்ணனுக்கு தத்து கொடுத்துட்றாரு. ஏன்னா அண்ணனுக்கு குழந்தை பிறக்கலை. பிறகு இறைவனை வேண்டி இவரை பெறுகிறார்கள். தாயுமானவர் என்ற பெயரையே கொடுத்துட்றாங்க. இறைவனுக்கு அப்படி ஒரு பெயர் இருப்பதுனால் அந்த பெயரே கொடுத்துட்றாங்க. தாயுமான சுவாமிகள், தாயுமான அடிகள்னு பிற்காலத்தில் நம்ம மரியாதைக்காக அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அம்மாவின் பெயர் கஜவல்லி. கஜவல்லி என்பது சக்தியை குறிக்கும். சரி, இவங்க தந்தை அப்பொழுது இருந்த அந்த நாயக்கர் மன்னருடைய சமஸ்தானத்தில் வேலை பார்க்குறாரு. திருச்சியில் வேலை பார்க்குறாங்க. அவர் பல்வேறு கணக்கு போடுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஆஃபீஸ் மேனேஜரு, எல்லா வேலையும் அவரே பார்த்துக்குவார். அவ்வளோ திறன் மிக்கவராக இருந்தார். அவருடைய தந்தையுடைய அந்த ஈடுபாடானது அந்த ராஜாவுக்கு ரொம்ப வச்சுருந்தார். பிறகு அவர் தந்தை மறைந்த பின்னால் மகனாகிய தாயுமானவரை அழைத்து வருகிறார்கள். அவருக்கும் நிறைய ஸ்கில் இருக்கப்போ மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிருக்கார். அவர் ஒருவரும் வேதாந்தம் போன்றவைகளை படித்திருக்கிறார். சைவ சித்தாந்த கருத்துக்களையும் கொண்டவராக இருக்கிறார் என்றாலும் கூட இந்த இந்த நிர்வாக திறன் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார்.
அதனால் அவரை வந்து நிர்வாகியாக நியமிக்கிறார்கள். அவர் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கார். பிறகு மன்னர் ஒரு சமயத்தில் இறந்து விடுகிறார். மன்னர் இறந்த பிறகு வந்து அரசி வந்து பொறுப்புக்கு வருகிறார்கள். அரசி வந்து இளைஞனாக இருந்த இவர் மீது கொஞ்சம் மோகம் கொண்டதாக சில கதைகள் இருக்கின்றன. அது அறிந்த தாயுமான சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாரு, ஐயையோ இங்கே இருந்தால் நமக்கு வந்து பங்கம் வந்து விடும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு காலி ஆகிட்டார். ஸோ அவர் வந்துட்டு ஊரை விட்டு வேறு எங்கேயோ போயிடுறார். பல ஊருக்கு போகிறார். இப்போது அவருடைய ஆன்மீக யாத்திரையானது இப்படித்தான் தொடங்குகிறது. ஆனால் அவர் வேறு ஊரில் போயிருக்கார். அங்கே தான் வந்து அவர் குருநாதரை சந்திக்கிறார். மௌன குரு சுவாமிகள் பேரை பாருங்கள், மௌன குரு. சமீபத்தில் ஒரு திரைப்படம் கூட மௌன குருன்னு வந்தது. இந்த மௌனி என்ற வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்துகிறார். எழுத்தாளர் மௌனி கூட இந்த சொல்லாடலை இவரிடமிருந்து எடுத்திருக்கலாம். ஸோ மௌனி அப்படின்ற ஒரு 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 கான்செப்டை தான் வந்து இவருடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. பொதுவாக பல்வேறு விளக்கங்கள், சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. தமிழ் ஆன்மீக தளத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க பக்தியை பற்றி விளக்கக்கூடிய ஆயிரம் பாடல்கள், சித்தாந்தமாக தத்துவமாக விளக்கக்கூடிய கருத்தாடல்கள் ஏராளமாக, அதே போல் வந்து இறைவனை பாடக்கூடியது அல்லது வந்து வேறு சந்நியாசம் போவதற்கான வழிகள் என்றெல்லாம் வேறு விதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவர்தான் பேசாமலே இருப்பது எப்படி என்பதை அடிப்படையாக வைத்து பேசியிருக்கிறார். அது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கலாம், ஆனால் அது உள்ளுக்குள்ளே நுணுக்கமாக பார்க்கணும். ஆக இவர் மௌன குரு என்ற ஒரு சுவாமிகளை வந்து சந்திக்கிறார். இவர் வந்து ஒரு நல்ல குருநாதரை தேடக்கூடிய மனோநிலைக்கு ஆளாகிறார். பெரும்பாலும் வந்து நான் நினைக்கிறேன் அந்த காலத்தினுடைய கட்டங்கள் வரலாறை நாம் யோசித்து பார்க்கிறோம். என்ன மாதிரியான வாழ்க்கை முறை எதிர்க்குனாக்க, ஒன்று வந்து அரசு அதிகாரம், வேலைகள் அல்லது விவசாயம் போன்ற தொழில்கள். இது இரண்டையும் நிராகரித்தால் அடுத்து வருவது ஆன்மீகம்தான். வேறு எங்கேயுமே வந்து நீங்கள் மைண்டை கொண்டு போய் செலுத்த முடியாது. இன்றைக்கு வந்து நம்ம மைண்டு நம்மக்கிட்டே இல்லை. ஆனால் அக்காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து அவன் கருணை இருந்ததாலோ என்னவோ தெரியல, மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது ஆன்மீக தளத்தில். ஆக இவர் கொடுத்தது வந்து ஒரு புதிய ஆன்மீக ஒளி கலந்த கான்ட்ரிபியூஷன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டார். அவர் ஒரு பக்கம் பக்தியை சேர்த்துக்கிட்டாரு, தத்துவத்தையும் சேர்த்துக்கிட்டாரு. இவரை சைவ சித்தாந்தின்னு சொல்லாமல் சொல்லலாம், ஆனால் அதற்கும் மேற்பட்டு அவர் அனுபவம் பற்றி பேசுகிறார். சொல்லப்போனால் ரமணர் வந்து இவரால் மிகவும் ஈர்க்கப்படுகிறார். தாயுமான சுவாமிகளை பற்றி ரமணர் நிறைய சொல்கிறார். பாரதியார் கூட பேசுகிறார். வள்ளலார் கூட இவரால் வந்து ஈர்க்கப்படுகிறார். இவருடைய தத்துவத்தினுடைய அந்த ஆன்மீக உணர்வு கலந்த தத்துவத்தினுடைய நீட்சியானது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிந்தனையாளர் மூலமாக, ஆன்மீகவாதிகள் மூலமாக வெளிப்படுகிறது. இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், சமூகம், இந்த சமுதாயம், மக்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும், நல்ல ஒரு அன்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து உலகத்தில் பரப்புறதுக்கான ஒரு அனுபவ வெளிப்பாடாக இருக்கிறது. இங்கே தான் பார்க்குறோம் நம்ம அந்த குருநாதருடைய ரோலை வந்து ஒரு முக்கியமாக நினைக்கிறார். அதனால் மௌனகுரு சுவாமிகளிடம் வந்து இவர் வந்து அடைக்கலம் போகிறார். இவருக்கு அவரும் தீட்சை கொடுக்குறாரு. இப்படியாக வந்து காலங்கள் செல்லுகின்றன. மௌனகுரு சுவாமிகளும் வந்து மறைந்து விடுகிறார். இப்படியாக அவர் மௌனகுரு சுவாமிகளோடு கனெக்ட் ஆகிருக்கும்போது அவங்க வீட்டில் எல்லோரும் தேடி வந்துடுறாங்க. இவரை என்னடா பையன் போனால் ஒன்றும் காணோன்னு. இவருக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தாயார் கஜவல்லி அவர்களும் அந்த மூத்த சகோதரரும் வந்து விரும்புகிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். அதன் காரணமாக அவருக்கு மட்டுவார் குழலி என்ற பெண்ணுடன் திருமணம் நடக்குது. சரி, இறைவன் சித்தம் இதுவாக இருந்தால் என்ன ஏற்றுக்க வேண்டியதான் ஏற்றுக்கிறார் அவர். அதன் விளைவாக அவளுக்கு ஒரு ஆண் குழவி பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து அவர் வந்து கனக சபாபதி அப்படின்னு பேர் வைக்கிறார். இதற்கு முன்னாடியே வந்து இவர் ராமேஸ்வரம் போகிறாரு, பல ஊருக்கு போயிட்டு வர்றார்.
அங்கே ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு பாடல்கள் இயற்றத் தொடங்குகிறார். திருமணத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பாடல்களை இயற்றத் தொடங்குகிறார். அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மலை வளர் காதலி அப்படின்ற சொற்றொடரை பயன்படுத்தி ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. அதுனா மலை வளர் காதலி என்றால் பர்வத வர்தினியினுடைய தமிழாக்கம். அது இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்க்குறாங்க ஆய்வாளர்கள். நிறைய வடமொழி சொற்களை எல்லாம் தமிழுக்கு ஏற்றாற் போல வந்து நிறைய மொழிபெயர்த்து பயன்படுத்தியிருக்கிறார். அது தமிழ் சொல்லா வடமொழி சொல்லான்ற விவாதத்துக்காக இல்லை, தமிழுக்கு அதுக்கு இணையான ஒரு விஷயத்தை வந்து அவரால் உருவாக்க முடிந்திருக்கிறது என்பது வந்து தமிழின் பால் அவர் கொண்ட அந்த பிணைப்பும் பற்றும் வந்து நமக்கு தெரியுது. திருமணமாகி குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே அவங்க மனைவி வந்து இறந்து போகிறாங்க. மனைவி இறந்த பிற்பாடு இவருடைய தாயாரும் வந்து சிறிது காலத்தில் வந்து மறைந்து விடுகிறார். அப்போது ஒய்ஃபும் இல்லை, அம்மாவும் இல்லை. அடுத்து இந்த குழந்தை இருக்குது. ஆனால் இவருடைய மனம் ஃபுல்லாக வந்து ஆன்மீகம் தான் வந்து நிறைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, கொடுத்த சொத்து எல்லாம் சேர்த்து குழந்தையும் தன்னுடைய அண்ணனிடம் ஒப்படைத்து விட்டு துறவரம் மேற்கொண்டு சென்று விடுகிறார். இப்படி தான் அவருடைய முழு துறவரமானது நிகழ்கிறது. இதற்கு முன்னாலேயே அரசவையில் அந்த ராணி தொந்தரவு பண்ணுறாங்கன்னு இவர் தப்பித்து வருகிறார் அல்லவா. அப்போது வந்து விராலிமலையில் போயிருக்கார். அவர் திருச்சியிலேருந்து விராலிமலையில் போயிருக்கார். விராலிமலையில் அவர் ஒரு விதத்தில் மறைந்து வாழ்ந்தார்னு சொல்லலாம். வாழும்பொழுது அங்கு சித்தர்களை சந்திக்கிறார். இவரை வந்து ஒரு நண்பர் வந்து இவர் கூட்டு போகிறார் சித்தர்கள் வாழும் பகுதிகளுக்கு. அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோடு வந்து இவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அப்பொழுது சித்துக்கள் குறித்தும் கூட இவருக்கு நிறைய அறிவு உண்டாகிறது. ஆனாலும் கூட சித்துக்கள் மூலமாக வந்து நான் வந்து அந்த ஆன்மீகத்துடைய எல்லையை தொட வேண்டும் என்று அவர் கருதவில்லை. ஆனால் அவர் பாடல்கள் அப்பொழுது இயற்றுகிறார். இந்த சித்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த முக்தி அடைவதை பற்றிய பாடல்கள் எல்லாம் அப்போ தான் அவருக்கு தோணுது. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, காய சித்தி அப்படின்ற ஒரு சித்தி, உடலே இல்லாமல் இனிமேல் வந்து ஆக்கிடணும், அடுத்த பிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கமானது தவம் பண்ணுறவங்களுக்கு உண்டு, சித்தர்களுக்கு உண்டு. இந்த உடலை வந்து ஒழிச்சிடணும். ஆனால் இவர் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு, உடல் இருந்தால்தான் வந்து ஜீவனானது முக்தி பெறும். அப்போ உடல் இருந்தால்தான் ஜீவன் தங்கியிருக்கிற இடம் வந்து உடல். அப்போது உடல் இருந்தால் தான் வந்து இது வந்து முக்தி அடையும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இவர் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு பாடலில் தெரியுது நமக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சித்திகளை வந்து 3 வகையான சித்திகளாக சொல்கிறார். ஒன்று வந்து உருவ சித்தி, அருவ சித்தி, உருவ சித்தின்னு. உருவ சக்தி தான் வந்து உருவத்தோடு இருக்கிற நம்ம காயம். அருவ சக்தினாக்க அது அருவமானாலும் சித்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உருவ சித்தின்றார். இந்த 3 பற்றி நம்ம வந்து அடிக்கடி பேசியிருக்கிறோம். இந்த இறைவனிடம் வந்து வேண்டுகிறார். ஒரு நிறைய பாடல்கள் வந்து என்ன பராபர கண்ணி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் மூலமாக இறைவனிடம் வேண்டுகோள்களை வைக்கிறார். எனக்கு வந்து காய சித்தி உண்டாக்கு, இதெல்லாம் சரி இல்லை, எனக்கு வந்து அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, இந்த உலகத்தில் உடம்போடு தான் இருக்கணும்னாக்கா எனக்கு அது ரொம்ப வேதனையை கொடுக்கும். ஆனாலும் கூட அவர் அதில் வந்து தான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது என்னன்னா, சித்தி பெறுவருடைய உடம்பு வந்து ஒளி தேகமாக மாறும் என்பதை குறிப்பிடுகிறார். இதுதான் வந்து நம்ம வள்ளலாரோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, சித்த நிர்விகற்பகம் சேர்ந்தார் உடல் தீபம் வைத்தகர் பூரம் போல வயங்கும் பராபரமே அப்படின்றார். திருமேனி வந்து கற்பூர தீபம் போல ஜொலிக்கும்ன்றார். அந்த முழு சுத்தி அடையும் பொழுது ஒரு கற்பூர தீபம் போல உடலானது ஜொலிக்க தொடங்கிவிடும். இன்னொரு வரிகளை சொல்கிறார் பாருங்க, அந்த சித்தி பெற்றவருடைய உடம்பு வந்து ரொம்ப தூயதாக, மயக்கம் தெளிந்ததாக, அது வந்து அறிவுமயமாக இருக்கும் சொல்லும் பொழுது, வெளியாய் அருளில் விரவும் அன்பர் தேகம் ஒளியாய் பிறங்கியதும் உண்டோ பராபரமே அப்படின்றார்.
அப்போது இதுதான் தொடர்ந்து நம்ம வந்து ஆன்மீக வரலாறை படிக்கும்போது தெரியுது. ஆன்மீக அனுபவம் பெற்றுள்ள வரலாறில் இந்த ஒளி தேகம் என்பது கூட தொடர்ந்து வந்து பார்க்குறோம். மிலேரப்பா என்ற ஒரு பௌத்த துறவியை பற்றி பேசும்பொழுதும் இது குறித்து நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அப்படியே நம்ம வள்ளலாறு கிட்ட வரும்பொழுது இது வந்து அடிக்கடி விளக்கம் தருகின்ற விஷயமா இருக்குது. ஸோ ஒளி தேகமாக மனிதன் மாற முடியும் என்ற ஒரு பதிவை வந்து அவர் அனுபவித்து வெளியிடுகிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த முதல் கட்டங்களில் அவருக்கு கிடைக்கின்ற அந்த ஆன்மீக அனுபவமானது மெய்யுணர்வு அனுபவம் என்பது வந்து தோண்டி தோண்டி மாறுகிறது. இதுவும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த அனுபவம், அப்புறம் போயிடும். அதை பற்றியும் அவர் வந்து சொல்கிறார். சிந்தை மயக்கமர சின்மயமாம் நின்ற உன்னை தந்த உனக்கென்னையும் நான் தந்தேன் பராபரமே என்று கூறுகிறார். அதாவது மோன நிலையை பற்றி சொல்லும்போது ஒன்றை பெற்றவனாகவும் இருக்கிறேன், பெறாதவனாகவும் இருக்கிறேன் பாட்டு எழுதுகிறார். இது எனக்கு சித்தி அடைகிறது, திடீர்னு பார்த்தா காணா போயிடுது. ஒரு ஞான ஒளி பிழம்பு மேலே தொட்டு செல்லுகிறது, அதாவது மின்னல் உரசி போவது போல. ஆனால் அது வந்து நிலையாக தங்க மாட்டேன்து. அதை வந்து அவர் எழுதியிருக்கிறார். இதைத்தான் அவர் சொல்கிறார். நிட்டையை நீ தராவிடின் என் பெருமூச்சு தான் தத்தனம் செய்யேனே அப்படின்றாரு. நீ வந்து எனக்கு கொடுக்க போறியா இல்லையா, இல்லைனா ஒட்டு மொத்தமாக எடுத்துக்க அப்படின்னு வேதனைப்படுறாரு. ஆக இவர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டார். மௌன குருவின் மூலமாக இவர் வேதாந்தம் படிச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு, சரி. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் வந்து இப்போது முக்கியமான விஷயங்க. ஒருவர் அடைகின்ற அந்த ஆன்மீக அனுபவம் வந்து திரட்சியடைந்து அது மாபெரும் முக்தி நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தான் வந்து தொடர்ந்து சொல்கிறார். இப்போ கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம்னு பேசுகிறோம். பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதத்தை எதிர்க்கிறதுன்னு, இந்த ஆன்மீக அனுபவவாதமும் கருத்து முதல்வாதத்தை எதிர்க்கிறது, நிராகரிக்கிறது. டோட்டலாக சொல்ல போனாக்க எல்லா விதமான கருத்துக்களையுமே நிராகரிக்கிறது. இது மூன்றாவது நிலை. இது குறித்து விவாதங்கள் வந்து அகடமிக் சர்க்கிளில் பேசுறதில்லை அதிகமாக. ஏனென்றால் அது வந்து மகான்கள் எல்லாம் அனுபவத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியதை எப்படி நிராகரிப்பது என்பது தெரியல. வள்ளலார் அவர்கள் மறைந்ததை பற்றி கூட கான்ட்ராவர்சி வரும்பொழுது அதை பற்றி வந்து நாத்திகர்கள் கூட வந்து வெளிப்படையாக விமர்சனம் செய்ய தயங்குகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு தனி மனித அனுபவம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அது தெரியாது, அது அன்னோன் ஜோன். அது இவர் சித்தர்களுடைய பெருமை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறார், சித்தர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். சித்தர்களை பற்றி எல்லாம் வந்து அவர் வந்து புக்கு எழுதியிருக்கிறார். நவநாத சித்தரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வந்து சங்கற்ப சித்தரை பற்றி எழுதியிருக்கிறாரு. சங்கற்ப சித்தர் என்பவர் வந்து உதவக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள். இவர்களுக்கு அடைந்த அந்த சித்திகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவங்க வந்து 7 கடலையும் கடுவுக்குள் புகுத்துக்கிற அளவுக்கு வந்து சக்தி கொண்டவங்கட்டார். அவங்களுக்கு வந்து இந்திரனுடைய யானையை கூட கொண்டு வந்து விளையாட்டு பொம்மை மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு 7 கடலை மட்டும் இல்லை, அவர் எத்தனையோ மலைகளை தாண்டி வந்து ஒரு நொடி பொழுதில் வாயு வேகம் மனோவேகத்தில் செல்லக்கூடியவர்கள். ஸோ அவங்களுடைய டைம் ட்ராவல் இருக்குது பாருங்கள், அதை பற்றியும் குறிப்பிடுறாரு. அவங்களுக்கு கால நேரம்லாம் கடந்து போகக்கூடிய மகா சக்தி இருக்கிறதாகும். இன்னும் சொல்ல போனால் திருமாலுக்கு இணையான வல்லமை கொண்டவர்கள் தான். திருமால்னு அவர் யாரை குறிப்பிட்டார்லாம் குறியீடுகளாக தான் எடுத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் குறியீடுகளாக இருக்குது. 7 மலை தான் 7 சக்கரமாக இருக்கும். அப்படிலாம் விளக்கங்கள் தரப்படுகின்றன. அப்போது இந்த வான மண்டலத்தையே வந்து அவங்க வந்து சுருக்கிடுவாங்கட்ட. அந்த அளவுக்கான சக்தி நினைச்சாங்கனாக்க ஒரு பிச்சைக்காரரை வந்து ஒரே நாளில் வந்து அரசனாக மாற்ற முடியும் என்று சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஒரு சாதாரண திருவோடை வந்து தங்க ஓடாக மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சித்திகள் எல்லாம் வந்து கொண்டவர்கள் தான் வந்து சித்தர்கள். அந்த சித்தர்களோட இவர் பழகிறாரு, சித்தர்கள் மீது பாடல்கள் எழுதுகிறாரு. இவர் அஷ்டாங்க யோகத்தையும் பயின்றவராக இருக்கிறார். யோக கலையிலும் வந்து பயிற்சி பெறுகிறார் இப்பொழுது அவர். அப்படின்னா ஒரு சித்தர் ஆயிட்டாரா, சித்தர் வழி தான் இவர் வழிமொழிகிறாருன்னு கேட்டாக்க,
இவ்வளவு திறமைகள் இவ்வளவு சித்திகள் இருந்தாலும் அது வந்து உண்மையான அந்த இறை அனுபவத்தை தராது அப்படின்றத அவர் மறைமுகமாக சுட்டி காட்டுறார். இவ்வளவு இருந்து வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவர்களை வந்து ஓரளவுக்கு தான் எடுத்துக்கிறாரு. சித்தர்கள் வந்து சித்தாந்தங்களை எல்லாம் வந்து மறுத்தவங்க, சைவ சித்தாந்தம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இவர் சித்தாந்தத்துக்கும் மரியாதை கொடுக்குறார். அதான் ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் மரியாதை தர்றார். சாதாரண வாழ்க்கைக்கும் வந்து ஒரு கனிவோடு கவனிக்கிறார் மனிதர்களை. அப்போ என்னதான் வழி அப்படின்னு தேடுறது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய தேடலாக இருக்குது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். சித்தர்களை தாண்டி வரும்பொழுது இவருக்கு கிடைக்கிற அந்த மௌன குருவினுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க, மௌனம்தான். அதுதான் சும்மா இருனார் அவர். சும்மா இருப்பு இது அத்தனையும் பண்ண முடியாது, நான் சும்மா இருக்க முடியாதுன்ட்டார். நீங்கள் வந்து 7 கடலை கூட தாண்டிடலாம், மலைகளையெல்லாம் பொடியாக்கிடலாம். ஆனால் அதெல்லாம் விட கஷ்டமானது சும்மா இருத்தல்னார். இந்த சும்மா இருத்தல் என்றால் என்ன என்பதுதான் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கமான விஷயமா இருக்குது. சித்தர் மரபை மறுத்து விட்டார்னு சொல்ல முடியாது, ஆனால் சித்தாந்த மரபையும் மறுக்கவில்லை. ஒரு பாலமாக இருக்கிறார்னு வேணால் சொல்லலாம். நம்ம சித்தர் மரபிலிருந்து இவர் பெற்றுக்கொண்ட விஷயங்களாக பார்க்குறது என்னன்னாக்க, இந்த சடங்குகள் அப்படின்ற விஷயத்துக்கு பதிலாக அனுபவம் பெறுங்கள்னு சொல்கிறார். அதே மாதிரி வெளிப்புற பூசைகளை நிறுத்திவிட்டு மனதிற்குள் நீங்கள் மணியடியுங்கள்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து கோயில் என்பது வந்து உள்ளம் பெறும் கோயில். திருமூலருடைய தத்துவம் தான் இங்கே வருது. நெஞ்சத்தில் தான் கோயில் கொள்ளுங்கள், கோயிலை வந்து உள்ளே வச்சு சுத்தமாக வச்சுருக்காட்டார். அப்போ உள்நோக்கிய பயணத்தை தான் சொல்கிறார். இந்த மந்திரங்களுக்கு பதிலாக ஒரு மௌனத்தை வந்து முன்வைக்கிறார். மந்திரங்களை வந்து மௌனத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் போதும் சத்தம் போடாதீங்க, மௌனமாக இருங்கிறாரு. அந்த உருவமான விஷயத்தை விட அருவமான விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இப்படி சித்தர்கள் மரபிலிருந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் எடுத்துக்கொண்டாலும் கூட என்ன சொல்கிறது, மனம் என்பது முன்னாலெல்லாம் அவர் ஏக்கம் பெறுகிறார். இந்த ஞானத்துக்கான ஏக்கம் வந்து அவர் பதிவு செய்கிறார். நான் எவ்வளவு தான் அடங்குன்றாலும் அது அடங்காமலே இருக்குதுன்றார். அதுதான் வந்து இத்தனை சித்திகளை விட, நம்ம சொன்னோம் இல்லையா, சித்தர்களுடைய அவ்வளோ சக்திகளை விட தாண்டியது வந்து மனதை அடக்குவது என்பது தான். இந்த மனதை அடக்குவது என்பதை பேசும்பொழுது இந்த நவீன நம்ம ஆன்மீகவாதிகள் அத்தனை பேர் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா இருப்பது என்று சொல்லிவிட்டால் சும்மா இருப்பது அல்ல, அது சும்மா இருக்கிறது இல்லை. அது மனதை வந்து அகங்காரத்திலிருந்து விடுபட வைப்பது, நான் என்ற சிந்தனை, மற்ற பிற உழட்டல்கள் இதெல்லாம் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் நிர்மலமாக இருக்கின்ற ஒரு இருப்பு நிலையை வந்து அவர் குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல. அவர் சொல்கிறாரு, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்றார். சும்மா இருக்கிற திறம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, இருக்கிற சித்தி இல்லாத பெரிய சித்தின்றார். அது எவ்வளோ டிஃபிகல்ட் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாரு, சும்மா இருக்க சுகம் என்று கருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே. இந்த சும்மா இருன்னு சொல்லிகிட்டே வந்து சும்மா இல்லாமல் இருக்கிறோம். நம்ம அப்படி நினைக்கிறதுன்றதே கூட இன்னொரு தாட்டாக ஆகிடுது. தாட் ப்ராசஸ் தான் பேசுகிறாரு. கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறாரு. ஆனால் இந்த சும்மா இருக்கிறது எப்படி இருக்க முடியும்? சும்மா அது எனக்கு தெரியல உண்மையிலே. சும்மா இரு என்று சொல்வது அல்ல. இந்த சும்மா இருத்தல் என்ற பதத்தை வந்து பல்வேறு இடங்களில் வந்து வெவ்வேறு அர்த்தங்களோடு பயன்படுத்துகிறார். மொத்தத்தில் ஒரு யோக நிஷ்டை என்று சொல்லலாமா என்று கேட்டால் சும்மா இருப்பதே ஒரு யோகம்தான்னு சொல்கிறார். ஏன்னா தாய்மானவருடைய அடிப்படையே வந்து இந்த மௌனம் தான். இது எங்கிருந்து பெறுகிறார் என்று பார்த்தா அவருடைய மௌன குருவிலிருந்து பெறுகிறார். மௌன குருவை என்னவாக பார்க்கிறார் என்று பார்த்தால் மூலனுடைய மரபில் வந்தவர் இந்த மௌன குரு என்று கூறுகிறார். யார் மூலன்? திருமூலர் தான் வந்து அடிப்படையாக அமைகிறார் இந்த இடத்துல. எங்கே பிரச்சனை வருதுனாக்க, இந்த சித்தர்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு முரண்பட்ட தன்மையோடையும் நிராகரிப்பு கொண்டவர்களாகவும் சம்டைம்ஸ் வந்து ஆத்திரக்கோபம் கொண்டவர்களாகவும் கூட பார்க்க முடியுது. அதில் வந்து கொஞ்சம் ஈகோ ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறவர்.
அது ஒட்டுமொத்தமாக நிர்மால்யமாக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு வரும்பொழுது கிடைக்கிற அந்த மௌனம் தான் வந்து ஞானத்துடைய உச்சமாக வந்து இவர் கருதுகிறார். அதை வந்து தொடர்ந்து பயணம் செய்து இவருடைய ஆன்மீக பயணம் என்பது இவர் குறிப்பிடுவது போல ஒரு ஆன்மீக போராட்டம். கிட்டத்தட்ட 1450 பாட்டுக்கு மேலே எழுதுதா சொல்கிறாங்க. அதிலே நிறைய 56, 54 இப்படிலாம் பேசுகிறாங்க. அதற்குள்ளாக வந்து இந்த ஆன்மீக விஷயங்களை அத்தனையும் அடக்கி வச்சிருக்கிறார். பக்தி வேணுன்றவங்க பக்தி மட்டும் எடுத்துப்பாங்க. ஆனால் உண்மையை தேடுபவர்கள் வந்து அந்த ஆன்மீகத்தன்மையை மட்டும்தான் பார்ப்பாங்க தீவிரமாக. அது ஒரு வழிகாட்டுதலாகத்தான் அது பின்னால் தெரியுது. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றின்ற வார்த்தையை சொன்னாக்க அதுதான் வந்து கருணை. அதுதான் வந்து தனிப்பெரும் கருணையாக வள்ளலார் வந்து பின்னால் வந்து அதை வந்து உள்வாங்கிறார், அதை உணர்கிறார். இது எனக்கு என்னமோ ஒரு கண்டினியூஸ் த்ரெட்டாகவே போயிட்டுருக்கு. இந்த ஆன்மீக வரலாறை பார்க்கும்பொழுது நான் எப்படி பார்க்குறேன், தமிழ் எஸ்பெஷலி தமிழ் பரப்பினுடைய ஆன்மீக வரலாறு குறித்து ஆய்வு செய்வதாக இருந்தால் அது எங்கிருந்தோ தொடங்கி ஒவ்வொரு ஆளுமை மூலமாக அது வந்து தொடர்ந்துக்கிட்டே போகுது. அது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல் விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொண்டு செல்கிறது. நிறைய மக்களுக்கு அது சகோதரத்துவத்தையும் சாதி மத பேதமற்ற உணர்வையும் ஒன்றாக அன்போடு இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கத்தையும் வந்து பரப்பக்கூடிய ஒரு ஆளுமைகளை அடையாளம் கொண்டு அதன் ஊடாக அது செயல்படுகிறதோ என்று தோன்றுகிறது. நம்ம இதெல்லாம் பற்றி பேசும்போது நிறைய சமீபத்திய கதைகள் எல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஏதாவது ஒரு உரையாடல் அமையுமானால் அதெல்லாம் வந்து சாத்தியப்படும். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்மீகம் என்பது மனித முயற்சி. அடிப்படையில் மனுஷனுக்கு முயற்சி இருக்கணும். அந்த மனதை வந்து அடக்குகின்ற அந்த ஈடுபாடு வந்து உண்மையாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அதற்குரிய கண்டிஷன் என்ன கேட்டிங்கனாக்க ஆசையை அடக்குவது, அன்பை பெருக்குவது. இதெல்லாம் வந்து ஒரு நேரட்டிவ்ஸாக மெட்டாஃபிசிக்கலாக இருக்கிற விஷயம் மட்டும் இல்லை. அப்படி இல்லை. அது வந்து ஆசையை வந்து அடக்குவது என்பது வந்து அடக்குவது தான். தெரியும், நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும். அது ஒரு செயலை வந்து கட்டுப்படுத்துவது தான். ப்ளஸ் தியானம். இதெல்லாம் மட்டுமே பண்ணால் ஒருத்தர் வந்து இறை அருளை பெற்று விடுவான் என்பது அல்ல. அந்த இறை அனுபவத்தை அடைந்து விட முடியாது. அவர் தான் அவன் அருளன்றி அவன் தாள் பணிய முடியாதுன்னு சொன்னது போல் அருளை வந்து முக்கியமாக இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறார். உனக்கு அவனுடைய அருள் இருந்தால் தான் அது சாத்தியமாகும். நீ என்ன தான் வந்து மெடிடேட் பண்ணாலும் என்ன தான் வந்து கஷ்டப்பட்டாலும் இந்த பாழும் மனதை வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பாடலில் எழுதுகிறாரு, இந்த பாழும் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உன் கருணை அல்லவா. அது ஒரு கருணை காட்டுப்பா. இந்த பாழும் மனதை வந்து குவிவதற்கு ஒரு மந்திரம் சொல்லு. இவருடைய பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது வந்து அந்த மௌனம் என்பது வந்து ஒரு நுணுக்கமான ஒரு ஆன்மீக புள்ளியாக எல்லா இடத்துலையுமே வந்து பரவி நிற்கிறது. இது என்ன மௌனம் என்று கேட்டால் இது மொழியால் வருவதல்ல, மொழி பிறப்பதற்கு முன்னால் இருந்த ஒரு நிலை என்று கூட ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. நம்ம வந்து தாட்லெஸ் அப்படின்னு சொன்னாக்க மொழி இல்லாமல் இருக்கிறது தான் தாட்லெஸ். எண்ணங்கள் எதால் உருவாகிறது? மொழியினால் உருவாகிறது. இந்த மொழியே தெரியாத வச்சுக்குவோம், எதுவுமே இல்லைன்னா ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னாக்க அது மொழி பிறப்பதற்கு முன்னால். அப்போ மொழி பிறப்பதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் இருந்திருக்கலாம், அது இருப்பு நிலையாக இருக்கலாம் என்றெல்லாம் நாம் வந்து யோசித்து கொள்ளலாம். ஆனால் அது வந்து அனுபவப்படும் போது தான் அந்த நிலை எந்த நிலை என்பது புரியும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிலையில் வரும்போது தான் எல்லாவற்றிலும் பரம்பொருள் பரவி இருப்பதை வந்து அவர் வந்து வழக்கம் போல சொல்கிறார். ஒரு அத்வைத நிலை தான் அது. எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. அது அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு அதானே. இப்படி பார்க்கும்பொழுது ஒரு உயிர் கருணை என்பதை வந்து இங்கே வந்து அடிப்படையான விஷயமாக வைக்கிறார். ஆன்மீகத்தினுடைய அடிநாதமே இவருடைய ஆன்மீகம் வந்து பிறரை நேசிப்பது என்பதும் அன்பு செலுத்துவதும் என்பதையுமே கொண்டதாக இருக்கிறது.
எல்லாவற்றிலும் பரம்பொருள் இருப்பதால் உன்னுள்ளும் இருப்பதும் அவன்தான், அவனுள்ளும் இருப்பதும் அவன்தான் என்றால் எல்லாரையும் நீ வந்து நேசிக்கணுன்றதான் இல்லை, அவனுடைய வழி உன்னுடைய வழியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லோருக்கும் வந்து இந்த இந்த உயிர் கருணை என்பது அறநெறியாக இங்கே வந்து தோற்றம் கொள்கிறது. ஒரு எத்திக்ஸே அதான் பேஸே. இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை வந்து வலு பெறுவதல்ல, சக்தி பெறுவதல்ல, ஒரு மோன நிலைக்கு செல்வதல்ல. அதுக்கு பதிலாக ஒரு பேரன்பு கொண்ட ஒரு 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 இருப்பாக நம்மை மாற்றிக்கொள்ளுதல் என்பதுதான் வருது. அது வந்து அன்பர் பணி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். எனக்கு அன்பர் பணி செய்யணுன்றார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கு அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த பணி வந்து மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்துக்கான வழியை காட்டக்கூடிய பணியை வந்து காட்ட சொல்கிறார். ஆக வள்ளலாருக்கான எல்லா கூறுகளும் இவரிடம் தென்படுகின்றன. இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது கூட இவர் சொல்லியிருக்கிறார். ஆன்மீகத்தினுடைய தன்மை, இந்த ஆன்மீகத்தினுடைய தன்மை இப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இப்படியாக பல ஊர்களுக்கு போகிறாரு. அவரை சுற்றி அன்பர்கள் உரையாடத் தொடங்குகிறார்கள். பாடல்கள் பாடுறாரு. அவருடைய பாடல்கள் வந்து இந்த அளவிலும் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அவருடைய சில சீடர்கள் வந்து அதை வந்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை வந்து அவருடைய அந்த பிரதர் அவரும் கொஞ்சம் எடுத்து வச்சுதா சொல்கிறாங்க. இது ரொம்ப அபூர்வமான விஷயம் தான். இந்த ஓலைச்சுவடிகளை வந்து எப்படி பாதுகாத்தாங்கன்றது தான் நமக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது எந்த அருளாலோ அது வந்து காப்பாற்றப்பட்டு இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வாசிக்கிறாங்களா, தெரியுமா, மக்களுக்கு போய் சேருமா எனக்கு தெரியாது. அவர் கொடுத்துருக்கிறார், ஞான பொக்கிஷத்தை வந்து எழுதிட்டார். அப்படி சொல்லும்பொழுது இப்படியாக போகும்போது வாழ்க்கையில் வந்து அவர் இப்படிப்பட்டவர் வந்து சாதி மதத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் இல்லை. இதையெல்லாம் தாண்டிய ஒரு இந்த மனிதர் என்ற நிலையை கூட தாண்டிய ஒரு நிலையை பற்றி அவர் வந்து வரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் வந்து அண்ணார் வந்து ஒரு சமயம் நிஷ்டையில் இருக்கிறார். கட்டூராணியாக ஒரு ஊர் லட்சுமிபுரம்னு இப்போ சொல்கிறாங்களாம். அங்கே வந்து அவர் வந்து நிஷ்டையில் ரொம்ப நாள் இருக்கிறார். அப்படியே தியானத்துக்குள்ளேயே கிடக்கிறார். ஸோ அந்த பகுதியில் இருந்த பக்தர்கள் வந்து சரி அவர் வந்து இறந்துட்டான்ட்டு அவரை தீ மூட்டிடுறாங்க. அவருக்கு சுற்றி விறகெல்லாம் வச்சு தீ மூட்டிடுறாங்க. அவருக்கு அங்கேயே பாதியில் வந்து அவருக்கு வந்து விழிப்பு வருகிறது. இந்த வெப்பம் தாங்க முடியாமல் விழிக்கிறார். விழிக்கும்போது தனக்கு வந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை கண்டவர் வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எந்த விதத்தையும் ஓடி வரல. அப்படியே வந்து அந்த தீக்குள் அடக்கமாகி தன்னுடைய அந்த காலத்தை வந்து முடித்து கொள்கிறார் அவர். இதை வந்து கோடிக்கரை ஞானியான்ற அவருடைய சிஷ்யரை வந்து எழுதி வச்சிருக்கிறாரா. அதில் என்ன அதை குறிப்பு எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு கதையாக இருக்குமா தெரியாது, உயிரோடு இருக்கிற வந்து எரிசாங்கலாம் தெரியாது. ஆக மொத்தத்தில் ஆழமான உண்மையான மக்களுடைய நலன் விரும்பக்கூடிய ஒரு ஞானங்களை வந்து அவர் வந்து தெளிப்பாக கொடுத்துருக்கிறார். அவர் சொன்னது என்ன, மனதை அடக்கு, ஆசை அடக்கு தான். இன்றைக்கி வந்து கன்சூமர் வேர்ல்டில் வந்து இந்த ஆசை தான் வந்து நம்மளை வந்து இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்றது மட்டும் இல்லை, நம்மளை வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணிடுது. அப்போது இம்மாதிரியான ஒரு வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது. ரெண்டாவது, மயக்க நிலையை உற்பத்தி செய்யக்கூடிய வெவ்வேறு இன்றைக்கி உலகம் வந்துருச்சு. நமக்கு தெரியும் டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு டிஜிட்டல் துறவு மேற்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாக கூட எடுத்துக்கலாம். சும்மா இருந்தாக்க ஃபோனே பார்க்காது சும்மா இரு, டிவியே பார்க்காது சும்மா இரு அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி இருப்பாங்களா? அந்த ஃபோன் டிவின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம மூளையை முழுக்க முழுக்க வந்து மழுங்கடிக்கக்கூடிய ஒரிஜினலான தாட்டை கெடுக்கக்கூடிய விஷயங்களை தான் அது வந்து அதிகமாக கொட்டுது. அப்படிலாம் நீங்கள் தப்பிச்சிட முடியாது. அதுலேருந்து நான் அறிவாளி, நான் மட்டும் தப்பிச்சிக்கிறேன்னு சொன்னாக்க அது நம்மளே ஏமாற்றிக்கிறமான விஷயம். இதுக்கான ஒரு பலத்தை, ஆன்மீக பலத்தை கொடுப்பதாக நான் பார்க்குறேன். அப்போ நவீன உலகத்திற்கு இம்மாதிரியான ஆன்மீகவாதிகளுடைய வழிகாட்டுதல்கள் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏனென்றால் அது அதில் அன்பு பற்றி பேசுகிறது, சாதி மதம் மற்ற ஒரு சமத்துவம் பற்றி பேசுகிறது, மனிதரை மனிதர்களாக மதிக்கக்கூடிய தன்மை பற்றி பேசுகிறது. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறது அல்ல, வலியுறுத்துகிறது, அதற்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். அந்த வகையில் வந்து தாயுமானவர் வந்து உண்மையிலேயே தாயுமானவராக அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு மாறி இருக்கிறார். அவருடைய பாடல்கள் வந்து ஏராளமாக நம்ம கோட் பண்ண வேண்டி இருக்குது, ஆனால் டைம் இல்லை. அவரை ரொம்ப நேசித்தவர் வந்து பகவான் ரமணர் அவர்கள். ரமணர் வந்து தாயுமானவருடைய பல்வேறு கான்செப்ட்ஸை வந்து தன்னுடைய ஃபிலாசபியில் வந்து
சிந்தித்து சொல்லியிருக்கிறார். பாரதி, சுத்தானந்த பாரதியும் அப்படி தான். பெரியார் கூட அவர் மீது மரியாதை கொண்டவராக இருந்திருக்கிறார். ஆக பல்வேறு நபர்கள் அவர் குறித்து இன்றும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் தாயுமானவருடைய அந்த வழிகாட்டுதல் இந்த சமூகத்தில் நிலைத்து நிற்கும் என்று கருதுகிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு சுருக்கமாக இதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதை ஒரு தொடக்க புள்ளியாக எடுத்துக்கொண்டு தேடி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.